ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் எவ்ரிவன். 1 வீக்கா நல்ல வீடியோ போட முடியல டியூ டு மை ஹெல்த் இஷ்யூ. இப்போ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம மித்தவங்களுக்கு அன்பு காட்டி இல்ல நமக்கு நம்ம மேல அன்பு காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் லக்கி தான். ஏன்னா இந்த டாபிக்கும் அதை பத்தி தான். when you start to love someone or something, that time you start to love yourself. அதாவது எப்ப நீங்க ஒரு பொருளையோ ஒருத்தங்க மேலேயோ அன்பு காட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க உங்க மேல அன்பு காட்டுறீங்க. அந்த டைம்ல இருந்து நீங்க பாருங்க, உங்க மனசு ரொம்ப லைட் ஆயிரும், உங்க ஃபேஸ் எல்லாமே நல்லா க்ளோ ஆரம்பிக்கும். இப்ப இதையும் சொல்லுவாங்க, if someone or something looks beautiful in your eyes, that means it's just a reflection of your heart. அதாவது எந்த பொருள் நீங்க பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுதோ அது ஒண்ணும் இல்லை, உங்க அழகான மனசோட ரிஃப்ளெக்ஷன். நார்மலா இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு லவ் ஆன் பீப்புள், செகண்ட் லவ் ஆன் திங்ஸ். அதாவது மக்கள் மேல அன்பு காட்டுறவங்க, இன்னொருத்தவங்க உயிரில்லாத பொருட்கள் மேல அன்பு காட்டுறவங்க. இப்போ இந்த மக்கள் மேல அன்பு காட்டுறவங்க எல்லாத்தையும் பத்தி நமக்கு கவலையே இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் இங்க இருக்கிறவங்க. இந்த பொருட்கள் மேல அன்பு காட்டுறவங்களை பத்தி தான் நமக்கு இன்னைக்கு டாபிக். இப்போ இந்த செகண்ட் கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் மேல அன்பு காட்டுறாங்களோ இல்லையோ உயிரில்லாத பொருட்கள் மேல ரொம்ப அன்பு காட்டுவாங்க. இவங்கள பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட ரொம்ப பிடிச்ச பொருளை மட்டும் வாங்கிட்டே இருப்பாங்க. அதுல நிறைய கலெக்ஷன்ஸ் சேர்த்துவாங்க. ஈவன் அது லக்ஸரியோ காஸ்ட் அதிகமா இருக்க பொருளா இருந்தாலும் வாங்கிட்டே இருப்பாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த வாட்ச், ஷூ, போன்ல ஆரம்பிச்சு பைக்கு, காருன்னு அடுத்த லெவல்ல போய் நிற்கும். இப்ப இதுல வெல்த்தியான பீப்புள் அவங்க வாங்குறாங்க, காசு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. நார்மலா மிடில் கிளாஸ்ல இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் மிச்சவங்க யூஸ் பண்றாங்களே, நம்ம கையிலயும் அது இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கும்போதுதான் அவங்களுக்கான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம எசென்சியல் நீட்ஸையே ஃபில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது மிச்சவங்க யூஸ் பண்றாங்க, இது நம்ம யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு அந்த பொருளை இஎம்ஐலையும் இல்ல கம்ப்ளீட் சேவிங்ஸ் எல்லாத்தையும் செலவு பண்ணியும் வாங்குறது கரெக்டான விஷயம் மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்காங்க. நம்ம வாங்குற பொருள் உண்மையாவே நமக்கு தேவையான பொருளான்னு பார்த்து வாங்குறது நல்லது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம எப்போ தேவையில்லாத பொருட்களை அதிகமா வாங்குறோமோ அப்ப நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம கையை விட்டு போகும்னு சொல்லுவோம். அப்புறம் பொருள் கூட பரவாயில்லைங்க. இப்போ லவ் ஆன் சினிமா, லவ் ஆன் ஐபிஎல், நம்ம பிடிச்ச நம்ம ஹீரோக்காக நம்ம பிடிக்காத இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஹீரோஸ் மேல வன்மத்தை காமிக்கிறது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. நமக்கு பிடிச்ச டீமுக்காக நமக்கு ஆப்போனன்ட் டீம் மேல நம்ம வன்மத்தை காமிக்கிறது, இதெல்லாம் கரெக்டான நம்மளே யோசிக்கணும். ஏன்னா பிகாஸ் பீப்புள் ஆர் யூசிங் பீப்புள் ஃபார் தேர் பர்சனல் பெனிஃபிட்ஸ். நம்ம ஏகே சார் சொன்ன மாதிரி நம்மளை சுத்தி இருக்கவங்களை நம்ம நல்லா பார்த்துட்டோம்னா நமக்கு மேல இருக்கவங்க நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம இறந்த பிறகுதான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது இல்லைங்க. நம்ம இருக்கும் போதே இந்த உலகத்துல மனித நேயத்தோட வாழ்ந்தோம்னா நம்ம இருக்கிற இடமே சொர்க்கம் தான். So love people, not things. Use things, not people. நான் உங்களுதே, இது உங்களுதே டாக்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.